எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது என்ன சேஞ்ச்ன்றதை பார்க்கலாம். என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதுல எத்தனை ஸ்டாக் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு, அதுலயும் நம்ம டீட்டெயிலா பார்த்துலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்கு, அதை பேஸ் பண்ணி நான் என்ன ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம பார்க்க போறோம். கடைசியா ஆர்பிஐ ஆகட்டும் இல்ல செபி ஆகட்டும் அப்படி இல்லை பிஎஸ்சி என்எஸ்சி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலரா இன்வெஸ்டரை எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இப்பவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா அதை தான் சொல்லியிருக்காங்க தேசிய பங்குச்சந்தை. அது என்ன விஷயம் அப்படின்றதையும் நம்ம கடைசியா பார்த்துடலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். இந்த கான்செப்ட் ஜூன் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா 1,78,065 ரூபாய் 78 காசு இருந்திருக்கு. இது வரைக்கும் டோட்டலா ஒரு 84 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு நேத்தியோட. இப்போ வேல்யூ 2,01,323 ரூபாய் 48 காசு. இங்க பாருங்க 2,01,323 ரூபாய் 48 காசு. இப்போ பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 13% இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. ஆக்சுவலா இது வரைக்கும் ஆவரேஜா நான் இன்ட்ராடே செலக்ட் பண்ற ஸ்டாக் எல்லாமே ஒரு 6ல இருந்து 7 ஸ்டாக் இருக்கும். ஆவரேஜா வருது பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 ஸ்டாக் தான். எப்பாச்சும் ஒரு டைம் தான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 7 ஸ்டாக் இல்ல 8-9 ஸ்டாக் கூட வருது. அது எப்பாச்சும் ஒரு டைம் தான். இப்போ மார்ஜின் இருக்கிற பேசஸ்ல நாம ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ பாத்தீங்கன்னா இப்போ 15% மார்ஜின் கிடைக்குது ஒரு ஸ்டாக்குக்கு. அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜா ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்தது அப்படின்னா என்னால 6 ஸ்டாக் வந்து இன்ட்ராடேக்காக என்னால எடுக்க முடியும் 1 லட்ச ரூபாய் வேல்யூக்கு. அப்படி இருக்கும்போது ரெகுலரா நான் 6 ஸ்டாக் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த 1 லட்ச ரூபாய் போதுமானது. எப்போ ஒரு டைம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 7 ஸ்டாக் இல்ல 8 ஸ்டாக் அப்படி வருது. அப்ப எப்போ ஒரு டைம் வரக்கூடிய இந்த ஒரு ஸ்டாக் இல்ல 2 ஸ்டாக்குக்காக நான் 1 லட்ச ரூபாய் சும்மாவே அக்கௌண்ட்ல வச்சிருக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அப்படி ப்ராஃபிட் ரேஷியோன்னு பார்க்கும்போது எனக்கு அந்த சும்மா வச்சிருக்கக்கூடிய 1 லட்சத்துக்கும் சேர்த்து போட வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து 1,78,065 ரூபாய் 78 காசு. இப்போ இருக்கிற வேல்யூ வந்து 2,01,000 ரூபாய். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூக்கு தான் நான் பர்சன்டேஜ் பாக்குறேன் 13%. அதே நான் 1 லட்ச ரூபாய் வேல்யூ வச்சுட்டு ரெகுலரா 6 ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருந்தேன் அப்படின்னாக்கா இப்போ எனக்கு பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது இது வந்து டபுளா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 22ல இருந்து 23% இப்போதைக்கு எனக்கு ப்ராஃபிட்ல காட்டும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த எக்ஸஸா வரக்கூடிய எப்பாச்சும் ஒரு டைம் அந்த 2-3 ஸ்டாக் எக்ஸஸா வருது இல்லைங்களா, சோ அதை மட்டும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. இனிமே பாத்தீங்கன்னா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த இன்ட்ராடே கான்செப்டுக்கு டோட்டலா அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 6 ஸ்டாக் தான் செலக்ட் பண்ண போறேன். 6 ஸ்டாக் மேல எப்பாச்சும் ஒரு டைம் 6 ஸ்டாக் மேல வருது அப்படின்னா அதை 1 லட்ச ரூபாய் வேல்யூல இருந்து எல்லா ஸ்டாக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 90,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம்னு இருக்கேன். சோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். இந்த சின்ன சேஞ்சஸே பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோல பெரிய அளவுல இம்பாக்ட் ஆகும். அது வந்து ரெகுலரா போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சேஞ்சு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல தான் என்னோட சேஞ்சஸ். என்னோட ஸ்ட்ராட்டஜில எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இன்னைக்கு டோட்டலா 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். அதானி என்டர்டைன்மெண்ட், பஜாஜ் ஆட்டோ, ஐசிசி பேங்க், ரிலையன்ஸ், எஸ்பிஐ, டாடா ஸ்டீல். இந்த 6 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை பார்த்துடலாம். டோட்டலா 2 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 2 ஸ்டாக்குமே ப்ராஃபிட்ல தான் புக் ஆயிருக்கு. டோட்டல் நெட் எம்டிஎம் பார்க்கும்போது 833 ரூபாய் 50 காசு ப்ராஃபிட். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1% ப்ராஃபிட் கிடைக்குது. இது பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட், 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். இன்னைக்கு காலையில பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி 5 மினிட்ஸ் கேண்டில் ஆகட்டும் 15 மினிட்ஸ் கேண்டில் ஆகட்டும் என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இன்னைக்கு ப்ராஃபிட் டார்கெட் புக் பண்ணிருக்கலாம். இப்ப பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். ஃபர்ஸ்ட் கேண்டில் பேஸ் பண்ணி தான் செகண்ட் கேண்டில் போக போறோம். செகண்ட் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைக்கு மேல க்ளோஸ் ஆகுறதுனால இங்க பை போகலாம். அதுக்கு அடுத்த கேண்டிலும் பாருங்க டபுள் கலர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது. இந்த 2 ஸ்ட்ராட்டஜிலேயே போயிருந்தாலும் நமக்கு டார்கெட் புக் ஆகுது. இது 15 மினிட்ஸ் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் பேஸ் பண்ணி தான் செகண்ட் கேண்டிலுக்கு போக போறோம். இங்க செகண்ட் கேண்டில் லோக்கு கீழே அதாவது டே லோ வரக்கூடிய கேண்டில் கிரீன் கேண்டில் வர்றதுனால நாம இங்க பை போக போறோம். அதுக்கு அடுத்த கேண்டில் டபுள் கலர் கேண்டில், ரெண்டுமே கிரீன்ல வர்றதுனால நாம தேர்ட் கேண்டிலையும் பை போகலாம். எப்படி போனாலும் நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அதாவது டே லோக்கு கீழே வர கேண்டில் கிரீன் கேண்டில் வந்ததுன்னா பை, அதே போல டே ஹைக்கு மேல வரக்கூடிய கேண்டில் ரெட் கேண்டில் வந்ததுன்னா செல்லு, அதே போல ஒரு கேண்டிலோட ஹைக்கு மேல க்ளோஸ் ஆன பை, ஒரு கேண்டிலுக்கு லோக்கு கீழே க்ளோஸ் ஆன செல்லு,
டபுள் கலர் கேண்டில் 2 ரெட் கலர் ஒன்னா வந்தது அப்படின்னா செல் போறோம், 2 பை அதாவது 2 கிரீன் கேண்டில் ஒன்னா வந்ததுன்னா நம்ம பை போக போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எல்லா இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில இடத்துல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை எங்கெங்க அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ட்ரேடிங்கை நீங்க ரெகுலரா பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி நான் என்ன ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. நான் 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட் பேஸ் பண்ணி தான் நான் பை பண்ணிருக்கேன். கால் ஆப்ஷன் 2 லாட்டை பை பண்ணிருக்கேன். 465 ரூபாய் 75 காசுக்கு பை பண்ணிருக்கேன். 509.15 செல் பண்ணிருக்கேன். டோட்டல் ப்ராஃபிட் வந்து 2170 ரூபாய். எதுக்காக நான் 2 கேண்டில் பை பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் கிளியரா இருந்தது 100%. ஸோ அந்த காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 லாட்டா பை பண்ணிருக்கேன். ஸோ எல்லா நாளும் பாத்தீங்கன்னா ரெகுலரா நான் 2 லாட்லாம் பை பண்ண மாட்டேன். இன்னைக்கு கிளியரா இருந்தது காரணத்தினால தான் 2 லாட் பை பண்ணிருக்கேன். தினமலர் செய்தித்தாள்ல வந்திருக்கக்கூடிய செய்தி தான் இது. இது போல பல செய்தித்தாள்ல தினம் தினம் பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இதை நான் எதுக்காக இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா புதுசா ட்ரேட் பண்ண வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வாய்ப்பு கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு என்னோட வீடியோல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE அதாவது தேசிய பங்குச்சந்தை இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தரவாதமான வருவாய் தருவதாக கூறப்படும் திட்டங்கள்ல எதுலையுமே நீங்க முதலீடு செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணி ஒரு 5% இல்ல 7% இல்ல 10% இல்ல அதுக்கு மேற்பட்டோ சதவீதம் அதாவது ரிட்டர்ன்ஸ் நான் கொடுக்குறேன், ரெகுலரா மந்த்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த திட்டம். அப்படிப்பட்ட எந்த ஒரு திட்டத்திலையும் நீங்க முதலீடு செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை எதனால திரும்பி நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏமஸ் ட்ரேடர்ஸ் அப்படி ஒரு கம்பெனியோட சேர்ந்து சூரஜ் மௌரியா என்பவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த நியூஸ் வந்து தேசிய பங்குச்சந்தைக்கு போயிருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவங்க எச்சரிக்கை பண்றாங்க. குறிப்பா இந்த தேசிய பங்குச்சந்தை என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இது போல திட்டத்துல நீங்க கண்டிப்பா முதலீடு செய்ய வேண்டாம். இது மட்டும் இல்லாம உங்களோட அதாவது இன்வெஸ்டரோட இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு யாருக்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணிக்காதீங்க. இது வந்து சேஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இதே போல பாத்தீங்கன்னா பஜாஜ் பிரைவேட் லிமிடெட், ரியல் ட்ரேடர், க்ரோ ஸ்டாக் ஆகிய நிறுவனங்கள் குறித்தும் இத்தகைய எச்சரிக்கை தேசிய பங்குச்சந்தை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது அப்படின்ற மாதிரி தினமலர்ல சுட்டி காட்டியிருக்காங்க. புதுசா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள பிசினஸ் பண்ணணும்னு வரவங்க இண்டிவிஜுவலா நீங்களே ஓன கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப். எந்த ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்திலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அது கண்டிப்பா சேஃப் கிடையாது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கத்துக்கணும் அப்படின்னாக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் கத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க கத்துக்கிட்டு பிறகு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. நாளையோட வீடியோல பார்க்கலாம்.